நான் அண்ணா டீச்சருக்கு வாழ்தீவன் அவார்டுக்காக அப்ளை பண்ணது. எனக்கு தகவல் தெரிஞ்சவொடனே டீச்சருக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் தான் அப்ளை பண்ணேன். இங்கே வந்து அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க. ஒரு தலைமை சரியாக நம்மளை வழிநடத்தி செல்லும்போது நம்ம சரியான பாதையில் செல்வோம். நான் ஈவன் கனவு ஆசிரியர் அவார்டு கவர்மெண்ட்லேருந்து வாங்கும்போது கூட அதுக்கு காரணமே டீச்சர் தான். என்னை அப்ளை பண்ண சொல்லி எல்லா வகையிலையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனது. இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காசை பற்றி கவலைப்படாமல் மாணவர்களுக்கு செய்யணும்னா துணிஞ்சு இறங்கி செய்யக்கூடியவங்க. என் பெயர் வினித்ரா. நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர். எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முழு காரணம் டீச்சர் தான். தமிழ்ச்சி மேம் அவர்கள் தான். டீச்சர் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருப்பேனுங்கிறது எனக்கு சந்தேகத்துக்குரியது தான். என் பெயர் இப்போ முருகேசன். நான் இந்த இதே பாப்பாவுடைய சேர்ந்தவன் தான். நான் இங்கே கடந்த 16-17 வருடங்களாக பிடிஏ தலைவராக இந்த பள்ளியில் உள்ளேன், பணியாற்றி வருகிறேன். இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் என்னால் முடிந்தவரை நான் கிராம பொதுமக்களிடமோ அல்லது இளைஞர்களிடமோ அல்ல மற்றபடி அரசியலமைப்பை சார்ந்தவர்களிடமோ கூறி இந்த காம்பவுண்டு வால், பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள கூடுதல் கட்டிடம், ஸ்மார்ட் டிவி, இதெல்லாம் அதுபோக இன்னும் இந்த வாட்டர் பியூரிஃபை மற்ற இதே நாம் 2 பேசிக்கொண்டே இருக்கின்ற இதே செட்டு எல்லாத்திற்குமே அவர்கள் வந்து தேவையை சொன்னார்கள். மற்றபடி 16 வருடங்களாக இந்த கல்விக்கு இந்த பள்ளிக்கூடத்தின் நிலை என்னவென்று எங்களுக்கு தெரியும். சிவகங்கை மாவட்டத்திலே இந்த ஸ்கூல் பாப்பாவுடியில் இப்படி ஒரு ஸ்கூல் கல்வி தரத்தில் முதன்மையாக உள்ளது என்று அறியப்படுத்திய ஒரு பெருமை இந்த தனலட்சுமி மேடத்துக்கு தான், தலைமை ஆசிரியருக்கு தான் சேரும். ஆகையினால் வந்து அவங்க வந்த பின்னாடி தான் இப்போ இந்த ஸ்கூலு இந்த அளவுக்கு டெவலப் ஆகி இன்றைக்கி 40 பிள்ளைகளாக இருந்தது வந்து 122 பிள்ளைகள் இப்போ 8வது வரை கொண்டு வர்றதுக்கு அவங்க தலைமையில் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கூலுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்த விருது கிடைச்சதுனால எங்கள் கிராமத்துக்கே பெரிய இது மாதிரி எங்களுக்கே அவார்டு கிடைச்ச மாதிரி அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இந்த டீச்சர் வந்து தான் இந்த ஸ்கூல் இந்த அளவுக்கு டெவலப் ஆனதே. நான் 11 வருஷம் இங்கே வந்து 11 வருஷம் சேவையில் வந்து டீச்சர் நிறைய இது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூலை முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இன்னுமே சேவை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு. அதுக்கு தகுந்தபடி கிராமத்து மக்கள் எல்லாமே நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம். டீச்சர்களுக்குலாம் ஒற்றுமை இருக்குது, 4 பேர்த்துக்குமே ஒற்றுமை இருக்கனால தான் இந்த அளவுக்கு ஸ்கூலை கொண்டு வரத்துக்கு ஒரு உறுதுணையாக நிற்கிறது. என் மயன் கூட நான் படிக்க தெரியாமல் இருந்தேன். இந்த ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து வெளியில் படித்தேன். இங்கே கொண்டாந்து சேர்த்ததுலேருந்து படிக்க தெரியாதவே இப்போ நல்லா படிக்கிறேன். ஆனால் ஆனாவனாவோட தெரியாது. இப்போ எப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. டீச்சர்ஸ் பார்த்து அந்த டீச்சர்ஸ் வந்து இன்னும் பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு 17 வருஷம் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் ஹெச்எம் வந்து ஒரு தோழியாகவும் தலைமை ஆசிரியராகவும் சக ஆசிரியராகவும் என் கூட என்ன செய்கிறாங்க. இது வரைக்கும் என் வீட்டில் குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டதுனாலும் எனக்கு எங்கள் டீச்சர் தான். அப்போ யாருக்குமே இது மாதிரி தலைமை ஆசிரியர் நினைச்சிருந்துருக்க மாட்டாங்க, கிடச்சிருக்கவே மாட்டாங்க. அதில் நான் வந்து லக்கின்னு நினைக்கிறேன். ஒரு 3 ஸ்கூல் மாறிட்டே, இது 3வது ஸ்கூலு. இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஹெச்எம்மை நான் பார்த்ததே கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் வந்து நம்ம ஸ்கூல் இருக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. நம்மளையும் அதுக்கு ஏற்றாப்புல எப்படினாலும் செயல்பட வச்சுருவாங்க. அவங்க ஒரு விஷயம் நடக்கணும், இதை நம்ம செய்யணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக அது எங்கள் ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க மூலமாகவோ டீச்சர்ஸ் மூலமாகவோ இல்லை எஸ்எம்சி மெம்பர்ஸ் மூலமாகவோ நடந்துடும். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர வைத்தல், அன்னை யாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற அற்புதமான பணியை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு முதலில் நன்றியை சொல்லி, என்னுடைய பெயர் தனலட்சுமி. பாப்பாவுடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் முதலில் அப்பாயின்மெண்ட் ஆனது 1997 பொன்முண்டுப்பட்டி. இப்போ 2010 கடந்த 16 ஆண்டுகளாக இப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் வரும்பொழுது இப்பள்ளி 44 மாணவர்களுடன் இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு வகுப்பறை மட்டுமே இருந்தது. தற்பொழுது 122 மாணவர்கள் மற்றும் 4 ஆசிரியர்களுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக எங்கள் பள்ளியில் கராத்தே, யோகா மற்றும் டான்ஸ் கிளாஸ் இவற்றின் மூலம் பள்ளியை வளர்ச்சிக்கு கொண்டு செல்கிறேன். எங்கள் பள்ளியானது 2019-20 கல்வி ஆண்டில் சிறந்த பள்ளிக்கான விருது தமிழக அரசு வழங்கி எங்கள் பள்ளியை பெருமைப்படுத்தியது. அடுத்ததாக எங்கள் பள்ளி இடைநிலை ஆசிரியரான ராஜா அவர்கள் கனவு ஆசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. அது என் பள்ளிக்கு கிடைத்த பெருமை. தற்பொழுது வாளறிவன் அவார்டு எனக்கு கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. இந்த அவார்டுக்கு ஏற்பாடு செய்த இடைநிலை ஆசிரியர் திரு ராஜா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணும்போதே எனக்கு தெரியாது, அப்ளை பண்ணிட்டு வந்ததே என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு இந்த அவார்டு கிடைச்சதுல மிக்க மகிழ்ச்சி. என் பள்ளி வளர்ச்சி அடைய மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் பெற்றோராசிரியர் கழக தலைவர் திரு முருகேசன் அவர்கள், எஸ்எம்சி தலைவி திரு மகேஸ்வரி, முன்னாள் எஸ்எம்சி தலைவி திருமதி பஞ்சவர்ணம், ஐடிகே இல்லம் தேடி கல்வி உறுப்பினர் திருமதி வினித்ரா அவர்கள், இவர்கள்லாம் நமது பள்ளி வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள். எனக்கு இந்த அவார்டு மிகவும் உறுதுணையாக உள்ளது. மேலும் மேலும் பள்ளிக்கு பள்ளி வளர்ச்சி அடைய நான் மிகவும் பாடுபடுவேன் என்று கூறிக்கொள்கிறேன். டீச்சர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? தான் பொறுப்பேற்றிருக்கும் ஆசிரியர் பணியில் ஆத்மார்த்தமாகவும் மாணவர்களின் தேவைகளை ஒரு தாயாக உணர்ந்து செயலாற்றி வரும் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி எல் தனலட்சுமி அவர்களுக்கு வாலறிவன் ஆசிரியர் விருது 2026 வழங்கி கௌரவிப்பதில் எங்கள் i5 ஸ்கில் மேக்கர்ஸ் அகாடமி மற்றும் SVM பள்ளிகள் மிகுந்த பெருமை அடைகிறோம்.